இப்போ நான் கர்மா ரிசர்ச்னு ஒன்று கண்டுபிடிச்சேங்க. பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், அனுபவிக்கிறோம், இது எல்லாம் ஒரு பக்கம் போட்டோம். நீங்க முருக பக்தியில வந்துட்டீங்கனாலே ஓகே, இந்த பிறப்பை தாண்டி உங்களுக்கு இனிமேல் வர பிறப்பு எல்லாமே வந்து முருகர் தலையெழுத்த மாத்துவார். அப்படி இருக்கும்போது பொதுவான ஒரு யூடியூப் சேனல் எடுத்துங்க. திருச்செந்தூர் பக்தியை பரப்புறதும் அவங்க தான், அந்த பக்தி விமர்சிக்கிற ஆளை பேச வைக்கிறதும் அவங்க தான். ஒரே சேனல்ல இது ரெண்டும் நடக்கும். இப்போ நான் திருச்செந்தூர் பௌர்ணமி போ அப்படின்னு சொன்னதப்போ எல்லாரும் போக ஆரம்பிச்சாங்க. போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் போறாங்கன்னா அதுல ஒரு 90,000 பேர் வாழ்க்கை மாறுதுன்னா ஆமா மாறுது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இயற்கை என்ன பண்ணுன்னா, இந்த 90,000 பேர்ல ஒரு மோசமான கர்மம் ஒரு 1000 பேர் இருப்பான்ல, அவன் கர்மா மாற விடாது, அவன் அனுபவிச்சுதான் ஆகணும்னு இருக்கும் போது அப்ப இந்த இயற்கை என்ன பண்ணுன்னா, இதெல்லாம் மூட நம்பிக்கை, இப்படிலாம் போய் தங்காதீங்க, இது யாரோ ஒன்று கலைப்படணும் அந்த பேசுறதுக்கு உண்டான ஆளையும் அனுப்பும். அவங்களும் அதே பக்தி வழிபாடுலயே வந்து பேசுவாங்க. இதை நான் கர்மா ரிசைல கண்டுபிடிச்சேன். அப்படி இருக்கும்போது புது கர்மா நீங்க சேர்த்துக்க கூடாது, பழைய கர்மா இருக்கட்டும் அப்படின்னு நான் தெளிவா புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க துரோகம் பண்ணிட்டாங்க, மோசமான துரோகம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க, இந்த மனைவி பண்ணது சரியா தப்பா, உங்க கருத்தை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. நீங்க என்ன சொல்லுங்க? சரின்னு சொல்லுங்களா தப்புன்னு சொல்லுங்க? சரியா இருந்தா சரின்னு சொல்லுவோம், தப்பா இருந்தா தப்புன்னு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க என்ன பண்ணா சாரிங்க எனக்கு தெரியாது, இதுல நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலன்னு சொல்லி போயிடணும். ஏன்னா அந்த மனைவி பக்கம் ஒரு நியாய கதை இருக்கும், இல்ல கணவன் பக்கம் ஒரு நியாய கதை இருக்கும். இந்த 2 பேரை பத்தி கருத்து சொல்ல வேண்டிய வேலை நம்மளுக்கு கிடையாது, அது இயற்கையை பார்த்துக்கும். நீங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை பத்தி யாரும் எங்கேயும் தப்பா பேச மாட்டாங்க, உங்களுக்கு எந்த இடத்துலயும் தப்பா நடக்காது.